கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாமி தாலுகா பாக்கம்பாடி கிராமத்திலிருந்து அம்மன் பூஜை திருவிழாவை வந்து காலையில இருந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். காலையில வந்து அந்த புண்ணியதான பூஜை என்பது வந்து ஐயரை வச்சு யாகசாலை நடத்தி அதை வந்து நாம தெளிவு பண்ணியிருக்கிறோம். அதன் பிறகு அந்த கொடும்பாவி எரித்தல் அந்த ஒரு சாங்கியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடியழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். குடிய அழைப்பு அப்படி என்றால் ஒரு குடி சேர்ந்து கும்புறது ஒரு குலதெய்வம். ஊர் கூடி கும்புறது வந்து மாரியம்மன், மகா மாரியம்மன். ஊருக்கு பொது தெய்வம் மகா மாரியம்மன். எல்லா குடும்பம் ஊர்ல உள்ள அனைத்து குடும்பமும் வந்து சேர்ந்து கும்புறதுதான் வந்து மகா மாரியம்மன். குலதெய்வம் இல்ல, குடி தெய்வம், உற்ற தெய்வம், அனைவருக்குமான தெய்வம், ஊர் தெய்வம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த குடியழைப்புக்கான ஏற்பாடு வந்து நீங்க வந்து கோயில்ல இருந்து புறப்பாடு பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து அந்த குடியழைக்கிற இடத்துல வந்து நடக்கிற விஷயங்களை வந்து லைவா காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஐதீகம் என்னன்னு சொன்னா, ஊர்ல சாமி இருக்கு, அது ஒரு ஐதீகம். ஆனா இரவு நேரங்களில் வந்து அத ஊரை காக்க வரும். பகல் நேரங்களில் வந்து அது வந்து ஊருக்குள்ள பல விஷயங்கள்லாம் நடக்குங்கிறதுனால அதுக்கு ஒரு குடி இடம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அந்த இடத்துல வந்து இருக்கும். அத முறையா வந்து சாமி கும்பிடும்போது வெளியில் இருக்கிற அந்த குடி இருக்கிற இடத்துல இருந்து கருவறைக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் குடியழைத்தல் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி தான் புறப்பாடுல இருந்து இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். பரம்பரையா நாங்க பூசாரியா இப்ப அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இறந்த பிற்பாடு இப்ப மெய்ப்பெண் தூக்கி பூசை பண்றாங்க. அது இளையாளா இருந்தாலும் பரவாயில்ல பூசை பண்ணி சக்தியோட போறாங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப இல்ல தலைமுறையா அது அப்ப இருந்து உருவாட்டு அங்க இருந்து வந்து இந்த குடியாட்சி போயிட்டு தான் அங்க மூலத்தாண்டு போகணும். சரி, பரம்பரையா இருக்க பரம்பரை இடம் 100 வருஷமா 150 வருஷமா அதிகமா இருக்கும். அதுக்கு 100 வருஷம் மேல இருக்கும். ஆமா இருக்கும். அந்த அப்ப இருந்து உருவாகுது. இடம் மாத்தறதே இல்லை. இல்ல இதே இருந்தான். அது யாருன்னா விட மாட்டாங்க இந்த இடத்த.
என்று செய்ய என் தாயன் அவர் நாள என்று செய்ய எங்க ஐயா சிந்தைக்கு வந்தார் அங்கு உடனே நான் கூப்பிட்டு அழைக்கிறப்பா தொண்டி கணப்படி வடிவாம அம்மா நீ தாய நாளைக்கிறாயா என் திட்டு இருக்கிற சாபாஜாதி வர என் குட்டக்காரன் வந்து இறங்கு அம்மா உனக்கு ஆரம்பிச்சு ஏண்டா அம்மா நீங்க குளிச்சு மஞ்ச மகமாரி மந்தகாரி ஈஸ்வரியே நீங்க புத்தாங்க இருக்குதுன்னா என் தாயனி மன்னிப்பு கொடுக்க வேணும் நான் முப்பாடு தரமில்ல அந்த இடத்துல தானே அமர்ந்தேன் அங்கதானே அழைக்கிறீங்க இப்ப குறிப்பாட்டி அங்க போய் நான் கொண்டு என்ன கேக்குறீங்க வந்து நான் கேட்கிறேன் அவத்தான் இருப்பேன் எடுக்கலாம் முடியாது சரி எடுக்கலாம் நான் வந்து அம்பு போடும் பாத்துக்க வந்து என்ன அடி அடுங்கிறீங்க அந்த இடத்துல தான் சம்மதிச்ச இடத்துல தான் நான் குந்துவேன் அந்த இடத்துல உடுச்சோன்னா உடு சொல்லு இல்லன்னா நீ கம்முனுக்கு நான் பாத்துக்கிறேன் வரும்போது என்ன பண்றீங்க பாத்தீங்க நாங்களாம் ஒண்ணு பண்ணல ஆடுக்கு மக்கள் சம்பாதிச்சு கொண்டாடணும்னா நான் மஞ்சள் நேரம் ஆடக்குள்ள கெட்ட தண்ணி ஆடிக்கிட்டு ஊத்துறீங்களா நான் எப்படிப்பா வருவேன் முன்னாடி அப்படி சொல்லு மஞ்சள் தண்ணி கிணி தண்ணி ஆளாட்ட விடுறேன் மஞ்சள் தண்ணி மட்டும் போட்டு விடுறான் எனக்கு ஆவார தண்ணி எல்லாம் விடுறீங்க அதெல்லாம் நான் ஏறு கொண்டுட்டு வருவேன்னா மக்களை கட்டி காப்பாத்து எந்த பிரச்சனை அது பண்ற சொல்லக்கூடாது மனசெல்லாம் ஒண்ணு நான் பண்ண மாட்டேன் எனக்கு சாதம் போயிட்டு கும்பிடுறீங்க காப்பாத்தி நான் சாதம் எல்லாம் வைக்கிறேன் ஒண்ணு நான் கூப்பிட்டு என் தாயை நான் அழைப்பேன் என் பாயே மரமாயே அம்மா அவன் தங்க போறான் என்னை விட்டு என் கருமாரியே நீ வச்சரங்க என் முத்த
மாணி மாடோட என்ன பண்ணுவீங்க வருஷம் வருஷம் செய்த மண்டியலா கண்டாமா ஈஸ்வரியே அடிப்பா